உலகம் தோன்றினதுல இருந்து இப்ப வரைக்குமே எல்லாமே இயற்கை தாங்க. இயற்கையை தாண்டின விஷயம்னு ஒண்ணு இங்க கிடையவே கிடையாது. உயிர்கள் தோன்ற ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அதை இனப்பெருக்கம் பண்ணி இன்னும் பல உயிரினங்களை உருவாக்கி கடைசியில மனித குரங்கு வந்துச்சு. மனித குரங்கு பல கோடி வருஷம் பரிணாமம் அடைஞ்சு முதல்ல அரைக்குறை மனிதனா மாறினா. காட்டுல வேட்டையாடி அங்கேயே தூங்கி எழுந்திருச்சு வாழ்க்கை நடத்தினவன் அதுக்கப்புறமா வீட்டை கட்டி வீட்டுல வாழ ஆரம்பிச்சான். வீட்டுக்கு பக்கத்திலேயே விவசாயமும் பண்ண ஆரம்பிச்சான். இப்படிதான் மனிதர்கள் உருவானாங்க. பரிணாம வளர்ச்சி நல்லது அப்படின்னாலும் இங்கதான் பிரச்சனையும் உருவாக ஆரம்பிச்சது. எப்படின்னா மனுஷன் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவும் நிறையவே யோசிக்க வேண்டியதா இருந்துச்சு. தீப்பொறியை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து ராக்கெட் சயின்ஸ், நானோ சயின்ஸ்னு அறிவு வளர்ச்சிக்கு முடிவே இல்லாம நீண்டுகிட்டே போச்சு. மனுஷன் எப்போ அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சானோ அப்பயே பிரச்சனையையும் சேர்த்து உருவாக்க ஆரம்பிச்சான் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி யோசிச்சதுனாலதான் மதங்கள் உருவாச்சு, ஜாதிகள் உருவாச்சு, எல்லாமே ஒருத்தரை அடிமைப்படுத்ததான். கடவுள் வழிபாடு, மத வழிபாடு எல்லாமே மத்தவங்களோட விருப்பத்தின் அடிப்படையில தான் அப்படின்னாலும் மதத்தின் பேரால இங்க எவ்வளவு உயிர்கள் போயிட்டு இருக்கு தெரியுமா? மனிதர்களோட வளர்ச்சிய இங்க தவறுதலா சொல்ல முடியாது. அவங்கனால உருவாக்கப்பட்ட ஒண்ணுதான் இப்போ உலகத்தையே அச்சுறுத்திட்டு இருக்கு. இந்திய வரலாற்றையும் உலக வரலாற்றையும் நீங்க படிச்சு பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். சரி, அதெல்லாம் இப்போ எங்கேயாச்சும் மதத்தோட பேரை வச்சு வரலாற்றுல நடந்த சம்பவங்கள் மாதிரி நடக்குதா அப்படின்னு கேட்டா கட்டாயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். இஸ்ரேல், பாலஸ்தீனம் ரெண்டு நாட்டிலையும் தாங்க. நல்ல ஹாலிவுட் படத்தை பேக்ரவுண்ட் மியூசிக் கூட நினைச்சுக்கிட்டு அப்படியே கண்ணை மூடி கேளுங்க. சின்ன கதைக்குள்ள இப்ப நம்ம போயிட்டு வெளியில வர போறோம். யூதாஸ். இந்த யூதாஸ் யாருன்னா இயேசுவோட 12 சீடர்கள்ல ஒருத்தர். இயேசுவோட நம்பிக்கைக்குரிய ஒருத்தர். இயேசு எப்படி பிறந்தாருன்ற கதை நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதனால நம்ம கதையோட நடுப்பகுதிக்கு போக போறோம். இயேசு தன்னோட 32வது வயதுல தான் ஞானம் அடைகிறாரு. அதுக்கப்புறம் நிறைய அற்புதங்களையும் செய்யறாரு. அதனால அவருக்கு மக்கள் கிட்ட அமோகமான வரவேற்பு இருக்கு. போற பக்கமெல்லாம் அன்பை விதையுங்கள் அப்படிங்கிறாரு. அவரை சுத்தி எப்பயும் மக்கள் கூட்டம் நிறையவே இருந்துட்டு இருக்கு. இது யூத மதத்தை சேர்ந்த குருமார்களுக்கும் மன்னனுக்கும் சுத்தமா பிடிக்கல. என்னடா இந்த மனுஷன் ஒரு யூதரா இருந்துகிட்டே யூத மதத்துக்கு எதிராக வேலை பாக்குறாருன்னு கோபம் அடைகிறாங்க. அப்போதான் ஜெருசலேத்துல இருந்த சாமுவேல் தேவாலயத்தை இயேசு 3 நாள்ல இடிச்சு மறுபடியும் கட்டுவேன்னு சொல்றாரு. இதாண்டா சாக்குன்னு அவரை கைது பண்ண பாக்குறாங்க. ஆனா இருந்த 13 பேர்ல யார் இயேசு அப்படின்றது மத குருமார்களுக்கு தெரியல. அதனால யூதாஸ கூப்பிட்டு நீ இயேசுவை அடையாளம் காட்டணும், அதுக்காக உனக்கு வெள்ளிக்காசு தரேன் அப்படின்னு சொல்றாங்க. யூதாஸ்க்கு காட்டி கொடுக்கறதுக்கு மனசு இல்லனாலும் வெள்ளிக்காசு கண்ணை பறிச்சுச்சு. காட்டி கொடுப்பேன், ஆனா இயேசுவை நீங்க எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. சரி, எதுவும் பண்ணல, நீ முதல்ல காட்டி கொடுன்றாங்க. இயேசுவின் கடைசி இரவு உணவின் போது யூதாஸ் இயேசு காவலர்களுக்கு காட்டி கொடுத்துறாரு. இயேசுவுக்கு இது தெரியும், இருந்தாலும் அவரு எதுவுமே சொல்லல. இயேசுவை கூட்டிட்டு போய் விசாரணை நடக்குது. விசாரணை முடிவுல சிலுவையில தொங்கவிட்டு கொலை செய்ய முடிவு பண்றாங்க. இயேசுவும் அடிமேல அடிபட்டு சிலுவையில ஆணில அடிச்சு முள்கிரீடம் சுமந்து கடைசியில இறந்து போயிடுறாரு. இதை கேள்விப்பட்ட யூதாஸுக்கு பயம் தொத்திக்குச்சு. ஐயோ, இயேசுவை கொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணாங்களே, அதனாலதான் காட்டி கொடுத்தேன், பாவி பசங்க கடைசியில இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு போய் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிறாரு. யூதாஸ் ஒரு யூதர் அப்படிங்கறதுனால இப்ப வரைக்கும் யூதர்கள் அப்படின்னாலே காட்டி கொடுத்தவங்க அப்படின்ற பேர் தான் இருக்கு. இது கற்பனை கதையா நடந்த உண்மையான யாருக்குமே தெரியாது. ஆனா இப்ப வரைக்கும் யூதர்களை இந்த பேர் தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குங்க. இப்போ யூதர்கள் எங்க இருக்காங்கன்னா இஸ்ரேல் அப்படின்ற தனி நாட்டுல இருக்காங்க. நாம அவங்கள பத்தி தான் கேட்க போறோம். நாம இப்ப சொன்ன சின்ன கதையே ஒரு சாம்பிள் தான். பாதியில சொன்னதுனால உங்களுக்கு புரியாம போக சான்சஸ் இருக்கு. ஆக யூதர்கள் பத்தியும் இஸ்ரேல், பாலஸ்தீன் பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்க நினைச்சா முழுசா தெரிஞ்சுக்கணும். அப்போதான் உங்களுக்கு பிரச்சனை என்னன்றது புரியும். அவங்க உடல், பொருள், ஆவி எல்லாமே ஜெருசலேம்ல இருக்கிற சாலமோன் சர்ச்சோட ஒற்றை சுவர் தான். அதுதான் அவங்க ஆதாரம் அப்படின்னு இப்ப வரைக்கும் நம்பிட்டு இருக்காங்க.